Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஒரு குழுக்கு ஒரு மொழி இருக்கணும். ஆமா, அப்ப தமிழன் இருக்கும் போல தமிழ் மொழி இருப்பா, தமிழன் சொல்லணும். இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை. திராவிடம் என்ற சொல் இருக்குல்ல, பல்லெடுங்காலங்களாக வழங்கி வந்த சொல்லாக இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மிகைப்படுத்தப்பட்டது, இல்லாட்டி அது ஒரு கட்டமைக்கப்பட்டது என்ற இவங்க சொல்லக்கூடியது குற்றச்சாட்டோ இல்லாட்டி இவங்க சொல்லக்கூடிய கருத்தியலோ கோட்பாடோ ரெண்டும் உண்மைதான், நம்ம மறுக்கலை. ஆனால் ஒன்றை எதிர்ப்பதற்கு ஒரு குறியீட்டு சொல் தேவை. இல்ல, எதுக்கு எதிர்ன்னு நீங்க திராவிடத்தை சொல்றீங்க? பார்ப்பனியம், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் தானே இருக்குது. பிற்படுத்தப்பட்ட அழுத்தப்பட்ட சமூகங்களுக்கு நீங்க பிரதிநிதித்துவத்தை கொடுக்கலன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி மறுப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். இதுல நான் மறுக்கிறதுக்குலாம் ஒண்ணு இல்லை. இது நம்ம அதனாலதான் அவர்கள் தனி கட்சி கண்டிருக்காங்க, நம்ம ஏத்துக்கிறோம். பிசி எம்பிசி கிட்ட இருக்கிற பார்ப்பனியத்தை எப்படி ஒழிப்பீங்க? அவங்கள்ட்ட ஒரு பார்ப்பனிய மனநிலை இருக்குது. கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட எப்படி ஒரு பார்ப்பனிய தன்மை இருக்கும் இருக்குதானே? மறுக்கல, இருக்கு. அதே தன்மை அவங்க கிட்ட இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அவங்க என்ன எல்லாமே வந்து 100% மாத்தி எடுக்கலாம். அப்ப நீங்க கடைசியா திராவிடன் ஆரம்பிச்சு தமிழன் ஆரம்பிச்சு பறையன் ஆரம்பிச்சா நான் என்னவா இருக்கணுமா? நான் தமிழன் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் திராவிடன் இருக்கணுமா? நீங்க பறையன்னு சொன்னா நான் கோணாருன்னு சொல்லி தானே, இல்லைன்னா இப்போ நான் ஐயரார் தான், நான் இப்போ ஐயர் தானே சொல்லணும். என்ன சொல்ல வரீங்க? பெரும் குறை தான். நான் அழுத்தமா சொல்றதுக்குல குற்றம் தான். இதில் நான் மறுக்கல. தலைவர்கள் செய்தது குற்றம், தலைவர்களை பின்பற்றி வந்த இயக்கங்கள் குற்றம் தான். இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும். நீ எதிர்பரப்புரை அதிகம் பண்ணியிருக்கிறது யாரு? நீயானா? இந்த ஓடச்சிட்டு இருக்கும் போலே வந்து எனக்கு அதிகாரம் கொடுக்கலை என்பது நியாயமான குரலை நாம் மறுக்கவே இல்லை. ஆனால் அதற்காக நான் தனியாக போய்த்தான் நாம் கஞ்சியா ஜுவன் போகிறது, தனி கொடுத்து போனோம்னு மல்லுக்கட்டது என்பது நீங்கள் எங்கெல்லாம் வந்து திருமாவளவனுக்கு பலவீனப்படும் பொழுது நீங்கள் எவிடன்ஸ் கதிர் வந்துட்டு பலவீனப்படுத்துவதற்கு சாதிய பிரச்சனை எடுப்பார். நீங்கள் கொங்கு நாட்டில் போய் பண்ணுறது தானே, ஏன் பண்ணல? அங்கே பிஜேபி வரணும், அதுக்காக செய்யலை. தாங்க உண்மை. அந்த மாதிரி வந்து ஒரு அதெல்லாம் நான் பச்சை குத்திர முடியுமா? அதுதான் நான் கேட்கிறேன், ஏன் பண்ணலன்னு. ஐயா, தமிழ்நாட்டு முழுக்கவே அப்படி இருக்குங்கிறாங்க. அவங்க பிஜேபியும் கூடுதல் எதிர்க்கிறாங்க. பாமகவோட குருவோட குரலையும் எவிடன்ஸ் கதிரும் ரஞ்சித்தோட குரலும் ஒண்ணா? அப்ப ரஞ்சித் பின்னாலே ஆர்எஸ்எஸ் இருக்கலாம்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? அதுல என்ன ஐயப்பாடு இருக்கும் தெரியல. எனக்கு 100 விழுக்காடு இருக்குன்றதா நான் அதான் சொல்ல. பலவீனம் அடையும் பொழுது இந்த குழுக்கள் வேறு பக்கம் சென்றக்கூடாது. திராவிட கட்சிகள் நீங்க பெரும்பான்மையான மக்களா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லைன்னா பட்டியல் குழு மக்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்தந்த பகுதியில் ஒன்றிய செயலாளர் பதவியாவது கொடுத்துருக்கோம். அங்கேயும் வந்து நீ இடஒதுக்கீடு வந்து பார்த்துருக்கவே கூடாது. அது குற்றம் தான், பலவீனம்னு சொல்ல முடியும், குற்றம் தான். இது தத்துவார்த்த குற்றம். பெரியாரை வந்து வச்சிருக்கக்கூடிய பெரியாரை நீங்கள் ஒரு ஐக்கியானா வச்சிருக்கக்கூடிய இழிவு தான். MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர், பதிப்பாளர், எழுத்தாளர், மரியாதைக்குரிய திரு முத்துநாக ஐயா அவர்கள். வணக்கம். நன்றிங்க ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டினுடைய ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க. அந்த அடிப்படையில் இப்ப சமீப காலத்துல திராவிடம் அல்லது திராவிட கருத்தியலுக்கு எங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு, எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அது பேசல, எங்களை வந்து கவனிக்கல அப்படிங்கிற குரல் அழுத்தப்பட்ட சமூகங்களின் பிரதிநிதியா இருக்கிறவங்க வந்து முன்வைக்கிற ஒரு காலகட்டத்தை வந்து பார்க்க முடிகிறது. அல்லது தலித்தியம் அல்லது தலித் ஆக்டிவிஸ்ட்னு அவங்கள சொல்லிக்கிறவங்க திராவிடத்தின் மீதான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. இது யதார்த்தமான ஒன்றுதானா அல்லது திட்டமிடப்பட்ட சதி பின்னால் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனம் உண்மைதானா? முதல்ல விளக்கம் கொடுத்து தான் என்னால் புரிய வைக்க முடியும். அதனால அதுதான் சரியாகவும் இருக்கும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் மட்டும்தான் சாதி இருக்கிறது, மற்றதில் சாதியோட வடிவங்கள் வேறு. இங்கே மட்டும்தான் மனுஸ்மிருதி அந்த அடிப்படையில் சாதிய படிநிலைகள் இருக்கும். இதை இன்னொரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, திராவிடம் ஒரு வரியில் சொன்னால் பொய் அப்படின்னு சொல்லிட முடியும். மொழி இருக்கா? அப்படி ஒரு குழு இருக்கா? இல்லை, ஒரு குழுக்கு ஒரு மொழி இருக்கணும். ஆமாம். அப்போ தமிழன் இருக்கும் போல தமிழ் மொழி இருப்பா, தமிழன் சொல்லணும். இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை. திராவிடம் என்ற சொல் இருக்குல்ல, பல்லெடுங்காலங்களாக வழங்கி வந்த சொல்லாக இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மிகைப்படுத்தப்பட்டது, இல்லாட்டி
அது ஒரு கட்டமைக்கப்பட்டதுன்ற இவங்க சொல்லக்கூடியது குற்றச்சாட்டோ இல்லாட்டி இவங்க சொல்லக்கூடிய கருத்தியலோ கோட்பாடோ ரெண்டும் உண்மைதான், நம்ம மறுக்கலை. ஆனால் ஒன்றை எதிர்ப்பதற்கு ஒரு குறியீட்டு சொல் தேவை. அது பொய்யோ மெய்யோ, சைவம்னா வைணவம், சமணம் பௌத்தம், இப்படியான எதிர் நிலைப்பாடுகளை எடுத்து கோட்பாடுகளை பண்ணும் பொழுது அப்போ திராவிடம் என்ற சொல் பொய்யாக இருக்கலாம், கோட்பாடு பொய்யா? நான் கேட்குறது கோட்பாடு தானே சிக்கல். புரியுது. கோட்பாட்டில் சிக்கல் இருக்கான்னு கேட்குறேன். நீங்கள் அவன் சொல்லக்கூடியது முதல்ல நாத்தியம் வைப்பான். இல்லை, எதுக்கு எதிர்ன்னு நீங்கள் திராவிடத்தை சொல்கிறீங்க? இல்லை, நாங்கள் சொல்லக்கூடியது பார்ப்பனியம். அப்போ அவங்களே அதுக்கு சொல்கிறாங்க ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய்ன்னு தானே இருக்குது. அப்போ ஆரியன் விசஸ் தமிழன் இருக்குது ஏற்கனவே சொல்கிறாங்க. அது அந்த இதில் தான் இங்கே ஒரு கலப்பு நிகழ்ந்திருக்கிறது. நீங்கள் ஒரு 600 ஆண்டு காலம் வந்து மறந்துடுறீங்க. நீங்கள் 13,326 நீங்கள் பாண்டியராட்சி முடிவில் இருந்து நீங்கள் 18 பிரிட்டிஷ்காரன் வந்து 1856 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வர்றது வரைக்கும்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாலும் விடுதலை இந்தியாவிலும் வந்துட்டு நீங்கள் ஜமீன்தார்கள் பாளையப்பட்டுகளாக மாறுகிறார்கள். மண்டலேஸ்வரர்கள் எல்லாம் பாளையப்பட்டுகளாக மாறுறான். அவனே பிரிட்டிஷ்காரன் தான் ஜமீன்தாரை மாற்றுறான். அப்போ மிராசுகள்லாம் உருவாக்குறான். இதில் பெரும்பான்மை தமிழர்களோட பெரும்பான்மை வந்துட்டு இதர மொழிக்காரங்க தான் இருந்திருக்காங்க. ஓகே, அவர்கள் இந்த மண்ணுடன் கலந்துட்டாங்க. நீங்கள் அவனை வந்து அவனுக்கு போய் அவன் பூர்வீகத்துக்கு போகணுன்னா பூர்வீகத்துக்கெல்லாம் அவனுக்கு தெரியாது. ரேணிகுண்டாவுக்கு போகணுன்னா சொல்லிட்டு வேணா பேசலாம். அவன் போய் சாமி கும்பிட கூட போகிறதில்ல. அவன் குலசாமி இந்த ஊரில் தான் வச்சுருக்கான். முதல்ல இதுவே தப்பு. அந்த ஊரில் ஆள்றானா, தமிழன் ஆள்றானா இல்லை அப்படின்னா அது ஒரு அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் சிக்கல். அது இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் சிக்கல். இதற்கேற்றால நீங்கள் சரி ஓட்டு போடக்கூடிய ஜனநாயகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஓட்டு போட்டு கொண்டு வாங்க, தமிழன் கொண்டு வாங்கயா. நான் யார் வேணாண்ணா அவனை ஓட்டு போடாதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை என்ன ஓட்டு போட அப்புறம் நீங்கள் ஓட்டு ஜனநாயகம் அப்படின்னா நீங்கள் ஆயுத புரட்சி தான் செய்ய முடியும். நீங்கள் வாக்கு ஜனநாயகத்துக்குள்ளே நின்று தான் பேசுகிறீங்க. அப்போ இது பித்தலாட்டம். இது எப்படி இன்னொரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்கு, சட்டம் போட்டது பூரா ஹிந்தியில் வருது, ஆமாம், இல்லைன்னா சமஸ்கிருதத்தில் வருது. நீங்கள் அரசியல் சாசனத்தை ஒழுங்காக படிக்கலை. நீங்கள் சரத்தை படிங்க. ஆங்கிலத்தை படிப்படியாக குறைத்து இந்தியை கொண்டு வந்து அது இல்லாத பட்சத்தில் சமஸ்கிருதத்தை கையாளலாம் விட்டான். சட்டத்திலே இருக்குது. நீங்கள் எதை உடைக்கணும்னு ஒன்று இருக்குது. மூலத்தை பேசணும். சும்மா மொட்டையாக பேசிட்டு இருக்கீங்க. இதை வந்து நீங்கள் அதில் அபிநயம் கொண்டு வந்துட்டாரு, கிஷான் கொண்டு வந்துட்டார், பாரதிய நியாய சம்ஹிதா கித்தா கொண்டு வந்துட்டார்லாம் பேச முடியாது. நீ கித்தாவுக்கு வந்து அப்படின்னா அரசியல் சாசனத்தை நீ வந்து உடைக்க வேண்டியது இல்லை, நீ எரிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று வாக்கு ஜனநாயக அடிப்படைக்குள்ளே போனால் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போனவர்கள் பேசி அதை மாற்றம் செய்யணும். இல்லைன்னா இன்னொரு அணியில் இருந்தால் நீங்கள் வெடிக்கட்டையை தூக்கிட்டு புரட்சியை வந்துட்டு கட்டமைச்சு கொண்டு வரணும். நீ எதில் நிற்கிறீங்கன்னு நீங்கள் தான் முடிவு செய்யணும். இல்லைன்னா அவன் என்ன சொல்கிறானோ அதில் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சினாலும் சரி பாரதிய ஜனதா ரெண்டு அர்த்தம் செய்யும். இதுதான் செஞ்சிருக்கு காங்கிரஸ் ஆட்சி. ஏன் அதுக்கு முன்னால் வந்து செய்யலையா? இவ்வளவு தூரம் இந்தி மயமாக்கல் சமஸ்கிருதமாக்கல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததா? ஆமாம், அப்பயும் தான் இருந்துச்சு. நீங்கள் நகர்ப்புற கிராம நகர்ப்புற திட்டம், இது மாடர்ன் ஸ்கூல் பில்லு, நவோதய பில்லு தானே மாடர்ன் ஸ்கூல் பில்லுன்னு. ஏன்னா இது நீங்கள் அணுக்கமாக இருத்தல், அதான் பிரச்சனை. நீங்கள் காங்கிரஸுக்கு அணுக்கமாக இருந்துட்டு பார்க்கக்கூடாது. நீங்கள் அவங்க காலத்தில் தான் வந்துருச்சு. இந்திய பிரச்சார சபை அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. நீங்கள் இவர் இந்திரா காந்தியோட பையன் ராஜீவ் காந்தி வாரத்தில் தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்திய பிரச்சார சபை வந்து வச்சுச்சு. அதுக்கு நிதி வேற கொடுத்துருக்கு. இங்கே இருக்கு தீநகரில். தீநகரில் அதுக்கு வேற தனியார் பள்ளிகள் இருக்குல்ல, அதுக்கே நிதி கொடுத்தான். இலவசமாக சொல்லித்தரணுங்க. அரசாங்கம் அவன் ஒரு கொடுக்குது, அது காசு வாங்குவோம். இப்போ ஹிந்தி நாங்கள் சொல்லித்தரோன்னு சொல்லி அதுவே பித்தலாட்டம். வேணா கொஞ்சம் கட்டடம் அது மாதிரி இருந்திருக்கணும். ஆனால் குறைந்த தொகை தான் வாங்கியிருக்கணும். அவர்கள் முழு தொகையும் வாங்கினார்கள். அதுலேயும் ஒரு குற்றம்னா பிழை நடந்திருக்குன்னு சொல்ல வர. தொடர்ந்து இது இந்திய அரசாங்கத்தினுடைய நீங்கள் சாசன சிக்கல். நீங்கள் மாற்ற வேண்டியது சாசனத்துக்குள்ளே தான். நீங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து மாற்றத்தை எதிர்த்து இன்னொரு கழகத்தை உண்டு பண்ணக்கூடிய சிந்தனையாளர்களை ஓட்டி கொண்டு போய் மறுபடியும் மென்மைப்படுத்தி அப்படியே அழிச்சு வர்ற பணின்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன்றான். கொண்டு வரலான்னு சட்டம் சொல்கிறதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்குறேன். மூலத்தை முதல்ல திருத்தணுங்கிறீங்க. அதை நீ இதை விட்டுட்டு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாதுல்ல. நீங்கள் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வந்துட்டு பல நூல்கள் வரும். நீங்கள் மூல நூல்கள் பார்த்தீங்கன்னா 900 பக்கம் இருக்கும், 2000 பக்கம் இருக்கும். இவ்வளோன்னு போடுவான். நீங்கள் இப்போ அனந்தரங்கம் பிள்ளை நாற்குறிப்புகளை அந்த 9 பாகங்களை இவங்க இவ்வளோன்னு ஒரு பதில் போட்டு சொல்லியிருப்பாங்க. இது மூலம் தெரியலேன்னு வச்சுங்களேன், இதுதான் நினைப்பானா. இது இப்படி தான் பிரச்சனை. உங்கள் இது வந்து மூலம் தெரியாமல் என்னை மூல நோயாளி ஆக்கிக்கிறீங்க.
அடுத்து நீங்க கேட்ட கேள்வி, தலித்தியம் எதிரணியாக திராவிடத்தை நீங்க முன்னிறுத்துகிறதா, விமர்சனம் பண்ணது அது எதிராக முன்னிறுத்துகிறதான்றதே என் கேள்வி. படிநிலைகளை நீங்க பார்க்கணும். படிநிலை வளர்ச்சி தான். ஒரே நாள்ல வந்து பெறுவதெல்லாம் கிடையாது, ஒரே நாள்ல பெற்றவும் முடியாது. எனக்கு கொடுக்கலன்றது அவர்களுடைய ஆதங்கம், நியாயம், நம்ம மறுக்கலை. அதனாலதான் நீங்க பூனா ஒப்பந்தத்துல இருந்து பேசணும். நீங்க தனித்தொகுதியா உள்ளுக்குள்ள 2 இரட்டை தொகுதியான்றதான். நீங்க பூனா ஒப்பந்தத்தில் இருந்த நீங்க அம்பேத்கரையும் காந்தியும் வந்து பார்க்கும்போல காந்தி அணியில் நிற்பதா அம்பேத்கர் அணியில் நிற்பதான்ற சிக்கல் இருக்கு. அப்ப நம்ம 2 கட்ட நிலையில் எடுக்கிறோம். நீங்க எதுல இருந்து எடுக்கணும் இருக்கு, இந்த நிலைப்பாட்டில இருந்து எடுங்க. அப்ப தனி தொகுதின்னு வரும்போல அவர் தலித்து தானே, தலித்துக்கான தொகுதி தானேங்க கொடுப்பாங்க. அப்ப நீங்க இரட்டை தொகுதியா வரும்போல காந்தியினுடைய நிலைப்பாடு சரின்னு சொல்றதா இல்லைன்னா ஒதுக்கீடு எடுப்புன்னு சொல்றதான் இருக்கு. இது ஒரு கோட்பாட்டாளர்களும் கருத்தியலாளர்களும் கூட்டி கலந்து பேசி இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். இப்ப பண்ணது ட்ரையல் அண்ட் எரர். இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தலித் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவராக கருதக்கூடிய பட்டியலின மக்களுக்கான மோதல்கள் கூடியிருக்கு. இது கருத்தியல் மோதலாக இன்னைக்கு வந்திருக்கு. ஆனால் மோதல் இருந்துச்சுன்னு மறந்துடாதீங்க. நீங்கள் தென் தமிழகத்தில் பின்னால தான் வட தமிழகத்தில் வந்து பறையர் சமூகமும் குறிப்பாக வன்னியர் சமூகத்தை முன்னிறுத்தப்பட்டு சண்டை வந்தது. இப்போ நீங்கள் தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் என்று இப்போ அறியப்படக்கூடிய பள்ளர் சமூகத்துக்கும், அதே இதில் அந்த பகுதியில் மறவர்களோ இல்லைன்னா மதுரை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளர்களுக்கும் தான் முன்னிலைப்படுத்த, இதர பிற்படுத்தப்பட்டவர்களாம் பின்னால் கூட்டில் இருப்பான். ஆனால் முன்னிலைப்படுத்தப்பட்ட சாதிகள்ன்றது இதுதான். இவங்க 2 பேரும் தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் ஒரு சந்தேகத்தை நான் எழுப்புறேன். இப்போ கூட நான் சமீபத்தில் கள்ளர் சீரமைப்பு துறையின் சார்பாக அதற்கு இயங்கக்கூடிய பள்ளிகளுடைய பிரதிநிதிகள் அதை கள்ளர் பள்ளிகள்ன்ற பேரை மாற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவங்கள்ட்ட பேர் எடுக்கும்போது, போர்க்குடி சமூகத்துக்கும் பட்டியலின சமூகத்துக்கும் இடையில சண்டையை மூட்டி விடுற வேலையை தான் எங்களுக்கு திராவிடம் பார்த்துருக்குது, எங்களுக்கு உள்ள சிக்கலை உருவாக்குற வேலை தான் அவங்க பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. திராவிடம்ன்ற பேர் வந்த பிறகுதான் சாதிய சிக்கல் உருவாச்சா அல்லது சாதிய சிக்கல் ஏற்கனவே இருக்கு, திராவிடம் அதை கூர்மையாக்கி இருக்கிறதா? எதுவுமே இல்லை, எல்லாம் சருக இருந்துச்சு, சருகாயிருச்சு. தீ எவனாவது வைப்பான்ல, சருகு இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்க்க தயாரா இல்லையா? நீங்க யாரு சாதியை வந்துட்டு நீங்க திராவிட கட்சிகள் வந்து நீங்க நீதி கட்சி, அதுக்கு பின்னால தான் திராவிட கட்சி மாறு, அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு பின்னால இப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை கழகங்களும் அதனுடைய கிளை கழகங்கள் மாதிரி தாய் வீட்டுல இருந்து பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாலே சாதி இருந்துச்சு சாமி, எல்லா காலங்களிலும் இருக்கல. நீங்க தொல்காப்பியத்தில் சாதி குறிப்பிடப்பட்டிருக்கா இல்லையா, சிலப்பதிகாரத்தில் சாதி குறிப்பிடப்பட்டிருக்கா இல்லையா, இன்னும் சங்க இலக்கியங்கள்ல வந்துட்டு நீங்க பறையன்ல இருந்து பாணன் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்காங்க. சில சாதிகள் வந்திருக்கு, சில சாதிகள் அழிஞ்சிருக்கு, புதிய சாதிகள் உருவாகி இருக்கு, வடிவங்களும் பெயர்களும் மாறி இருக்குல்ல. ஒரு படிநிலையாக்கப்பட்டு அப்படியே வீழ்த்துதல் என்பது உற்பத்தி சமூகத்துக்கானது. சரி, உற்பத்தி மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியலைசேஷன்றது 19ஆம் நூற்றாண்டில் துவங்கி இன்றைக்கி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரைக்கும் வந்துட்டீங்க. அப்படின்னா இது குறைஞ்சிருக்கணுமா இல்லையா? குறைஞ்சிருக்கணும். அதானே, நீங்கள் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்த அன்னைக்கு கொஞ்சமாவது மட்டுப்பட்டிருக்கணும், அப்புறம் லேசாக அழியவாது துவங்கியிருக்கணும். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரும்போது அது முழுசாக வேற வடிவம் பட்டு போய் அழிஞ்சு போயிருக்கணும். இது நடக்கல, மறுபடியும் கூர்மை பெறுதுன்னா இது ஆய்வுக்குரியதா இல்லையா? அதை தான் அவங்க கேட்குறாங்க. அது யார் காரணம்? அது அப்படியெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கட்சியை வந்துலாம் சொல்லிட முடியும். இல்லை, கட்சின்னு எடுத்துக்காதீங்க. நீங்கள் அந்த கருத்தியலை ஃபாலோ பண்ணுறவங்களே அதுக்கான வேலைகளை செய்யல. பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படிங்கிறத விட்டுட்டு பார்ப்பனர் எதிர்ப்பு நோக்கி நீங்கள் நகர்ந்துட்டீங்க. அதன் காரணமாக தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி நிறுவுவீங்க? நான் இதை வெட்ட வெளிச்சமாக நம்ம பெரியாரை வந்து இப்படி சொல்லிட்டாரு, பார்ப்பன எதிர்ப்பு என்பதில்லை, பார்ப்பன எதிர்ப்பு தான். இந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. இதெல்லாம் பூசி மொழிகி பேசக்கூடிய புழுத்தனமான கோட்பாடற்ற கருத்தியலற்ற கேள்வி. பார்ப்பனன் வேறு அல்ல, பார்ப்பனியும் வேறு அல்ல. முதல்ல தெளிவுபடுத்தி யாரும் பேச தயாராகல. நீ ஒருத்தர் அவர் பூணூலை அத்துக்கொண்டு வரட்டும். நான் கேள்வி கேட்கிறேன். நீ வரும்போது எனக்கு ஒரு மொழி இருக்கும், சென்னைக்கு ஒரு மொழி இருக்கும், திருநெல்வேலிக்கு ஒரு மொழி இருக்கும், கொங்கு மண்டலத்துக்கு ஒரு மொழி இருக்கும். இந்த மொழி யாரும் இழந்துடலாமா? நீங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் பார்த்தா ஒரே மொழியில பேசுவாங்க, ஐயருங்க ஒரு மொழியில பேசுவாங்க. நான் அவர்கள் குறை சொல்ல, இது இருக்கா இல்லையா? நீ பூணூல் போடுறியா இல்லையா? நீ பூணூல் போடுறதுனுடைய நோக்கம் என்ன? மனு சொல்லுச்சு, அது சொல்லுச்சு, இது சொல்லுச்சு. நீ பூணூல் போடுற நோக்கம் என்ன? நான் என்னை விட மனிதனை விட நான் உயர்ந்தவன். அதே வழக்கா போட்டு நிலைநாட்டிருக்கீங்களா இல்லையா? இப்ப நான் யாரை உதைக்கணும்? இவனை உதைக்க முடியாது. நீதிமன்றத்தை நான் உதைக்கணும், பாராளுமன்றத்தை நான் உதைக்க முடியும். தில்லை கோயிலுக்குள் தமிழ் வேணுமா வேணாமானா தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டான். அங்கு பூசை செய்வது நீங்க ஐயரா இல்லையான்னா அந்த தில்லை அந்தனர்னு சொல்லிட்டான். தீர்ப்பு சொல்லிருக்கு. அப்ப தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்பது பாராளுமன்ற சட்டம் தான். அப்ப அவங்க கூடயும் சண்டை போட முடியாது, நீதிபதி கூட. அப்ப நீங்க இதெல்லாம் ஏற்றுக்கொண்டா அங்க பாப்பானும் இருப்பான், கல்லனும் இருப்பான், பறையனும் இருப்பான், கல்லனும் இருப்பான், கோணானும் இருப்பான், வன்னியனும் இருப்பான். இதெல்லாம் இருந்து இதை ஏற்றுக்கொண்டால் இதுக்குள்ள நின்று தானே பேச முடியும். நீதிபதியால் நியமிக்கப்படக்கூடிய பதவி தான்
ஜனாதிபதி, இந்தியாவினுடைய முதல் அவரால் நியமிக்கப்படக்கூடிய நபர்கள் தான் பிரதமர் இவங்கெல்லாம். அப்ப அதே அவர் இல்லாத பட்சத்தில் நீதிபதியை நியமிக்கிறவர் முதல் குடிமகன். அந்த நீதிபதி சொல்லிட்டாருன்னா இன்னும் யாரை நான் சொல்றது? அவர்தான் நீதிபதி, முதல் குடிமகனான ஜனாதிபதியா நியமிக்கப்பட்ட நீதிமன்றம் சொல்லுகிறது இந்த தீர்ப்பை. இது எப்படி பார்ப்பீங்க? நீங்க பூணூலை மறுக்கிறீங்களா? சரி, சமஸ்கிருதம் என் மொழி இல்லைன்னு சொல்றீங்களா? இது எப்படி இருக்கும்? நான் அவனை சமஸ்கிருதம் பேசாதேன்னு சொல்ல வரேன். எனக்கு எப்படி தமிழ் பெருமைக்குரியதோ, என் அறிவுக்குரியதோ, என் மூதாதையனுக்குரியதோ அந்த பெருமை அவனுக்கு இருக்கட்டும், நான் மறுக்கல, அது பெருமை கொள்றேன் அவனை. ஆனா என் மொழி மட்டுமே வந்துட்டு என் கடவுளுக்கு கேட்கும்ன்றதும் இங்க வந்துருச்சா? மீதி மொழிகள்லாம் நீச மொழி என்பது என் மொழி சொல்லல, ஓ மொழி தான் சொல்லியிருக்கு. அதை எதன் மூலமாக நிலைநாட்டி இருக்கீங்க? நீதிமன்றம் மூலமா. இல்ல நானு இங்க இடத்துல இன்னும் கொஞ்சம் நான் கூறுமே, நான் வந்து தெளிவுபடுத்திடுறேன். வேற பார்ப்பனியம் வேற. இல்ல நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப நீங்க சொல்ற அதே ஸ்டாண்ட தலித் ஆக்டிவிஸ்டுகளும் சொல்றாங்க. அவர்களும் இவர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை அவர்களுக்கான அதிகாரத்தை அவங்கள்ட்ட கொடுத்து பார்ப்பனர் நகர்த்தி விட்டுட்டீங்களே ஒழிய, பிற்படுத்தப்பட்ட அழுத்தப்பட்ட சமூகங்களுக்கு நீங்க பிரதிநிதித்துவத்தை கொடுக்கலன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி மறுப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல இதுல நான் மறுக்கிறதுக்குலாம் ஒண்ணு இல்லை. இது நம்ம அதனாலதான் அவர்கள் தனி கட்சி கண்டிருக்காங்க, நம்ம ஏத்துக்கிறோம். பிசி எம்பிசி கிட்ட இருக்கிற பார்ப்பனியத்தை எப்படி ஒழிப்பீங்க? அவங்கள்ட்ட ஒரு பார்ப்பனிய மனநிலை இருக்குது. பிசி கிட்ட நீங்க எப்படி, பிசி கிட்ட நீங்க பேக்வர்டு கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட எப்படி ஒரு பார்ப்பனிய தன்மை இருக்கோ, இருக்குதானே? மறுக்கல, இருக்கு. அதே தன்மை அவங்க கிட்ட இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அவன் என்ன எல்லாமே வந்து 100% நாத்தியர்களா? என்ன சொல்ல வரீங்க? சுரண்டப்பட்ட ஒருத்தன் கோபத்துல பேசுறதுக்கும் ஒரு நாள் அதிகாரத்துல இருந்தவங்க நீங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அவங்க கேட்கறாங்க. நான் மறுக்கல தம்பி. ஆனா அவங்ககிட்ட பிராமணிய தன்மையோ நீங்க ஆன்மீக தன்மையோ இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இது எப்படி சரியான வாதமா இருக்கும்? என்கிட்ட வேணா என்னை அவன் எங்க அப்பனை முதலாளின்னு கூப்பிட்டுருப்பான், சாமின்னு கூப்பிட்டுருக்கான். என்னை சாமின்னு கூப்பிடல, முதலாளின்னு கூப்பிடல. இதுதான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு படிநிலைன்னு சொல்றீங்க. வேற வழி இல்ல. எடுத்தோன்னா மாட்டேன்னு சொன்னா சண்டை போட்டிருப்பான் அன்னைக்கு. நீலாம் இவனுக்கு சொந்தங்க, இன்னைக்கு வரைக்கும் ஊரை விட்டு தள்ளி வச்சு தொலைறான். நீ நகரத்தெல்லாம் விட்டுறணும், கிராமம் தான் பேச முடியும். இன்னைக்கு வரைக்கும் சாதி தள்ளி வைக்கிறான், வேலைக்கு கூப்பிட மாட்டான். இதோடு ஒரு ஒத்திசைவோடு இருந்து அவனை வெற்றி பெறுவதான், வேற வழி இல்லை. அப்படின்னா கலவரம் பண்ணணும். கலவரம் பண்ணா இந்திய சட்டத்தின் அடிப்படையில் அவன் கலவரதாரி தான், கோரிக்கைதாரி அல்ல. கலவரம் தான் வழக்கு போடுவான். இரு குழுக்களுக்கான மோதல். நீங்க அதுக்கு பின்னால சார்ஜ் ஷீட் போட மூலம் கதை எழுதுவான், சாதி எழுதுவான். ஆனா முதல்ல வந்து அதுக்குள்ள சாதியை சொன்னான்னு வரும் போல வேணா நீங்க இப்போ அந்த பிரிவென்ஷன் ஆக்ட் வரும், அந்த வன்கொடுமை சட்டத்துக்குள்ள வரும். அது இல்லாம சண்டை போட்டானா மோதல் சண்டை தானே போடுவீங்க. அப்ப இதை எப்படி வந்து பண்ண முடியும்? அப்போ நிலம் பெறுதல் தான் இன்னைக்கு. இப்போ நீங்கள் கார்பரேட்டுக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் நிலம் பெற்ற இன்னும் இப்போ வேணால் வெற்றி பெறும். நீங்கள் இதை பஞ்சமி நிலமாக கொடுத்துருக்கீங்க, பூமி தானமாக கொடுத்துருக்கோம், நிலத்தை சில தானமாக கொடுத்துருக்கலாம், அவர்களை உழுது ரயத்வாரியாக பெற்றிருக்கலாம், அல்லது உளவடையாக நிலம் பெற்றிருக்கலாம். இப்படி இருந்த நிலங்கள்லாம் அவர்கிட்ட நிலம் இல்லை. அந்த நிலத்துக்கு எவனோ ஒருத்தன் உழுகுறான், அதை பூரா மீட்டு கொடுங்கன்றீங்க. அவன் எங்கே இருப்பான்? மீட்டெல்லாம் தாத்தா காலத்துக்கு முன்னால் நடந்ததுங்க. 4 தலைமுறை ஆயிடுது. முத்துனாவோட தாத்தா எனக்கு நாகப்பு போனான்னு தெரியும், இவனுக்கு பேர் தெரியும், இவனத்தை இடம் மாத்திருப்பான்ல, இவனை நிலமற்றவன போல இடம் ஆகிட்டே இருக்கிறான். அப்ப இவனுக்கு இந்த நிலத்தை யாருக்கு உரியதுன்னா அதை புடுங்கி என்கிட்டே கொடுன்றீங்க. அது அவர்களிடம் கொடுக்கறனா நிலமற்றவர்கள் கொடுக்கலாம், அவர்கள் வேளாண்மைக்கு உட்பட்டு வருவார்களா? அப்போ வந்து அந்த நிலம் வந்து வேளாண்மைக்கு உட்பட்டு தானே இருக்கு. அப்போ நிலமற்றவர்களுக்கு நிலம் கொடுக்கணும். இந்த கலைஞர் ஆட்சியில் வந்து 2 ஏக்கர் நிலம் வந்தது இல்லையா, அப்பயே முயற்சி பண்ணாங்க. இது விவாதிக்கப்பட்டோடனே ஜெயலலிதா அம்மையார் பெரிய இது கொடுக்கவே முடியாதுன்னு ஒன்று அறிவிச்சாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாதுன்னு அறிவிச்சாங்க. இதுக்கு அந்த அவங்க சார்ந்த அலுவலர்கள் இதர அந்த அரசியல் கட்சியெல்லாம் வந்து குட்டி குட்டியாக அந்த உள்ளூர்களில் இது புறம்போக்கு இப்படி முட்டுக்கட்டை போட்டது. நீங்கள் இதை உள்ள அரசியலை யாருமே கவனிக்கலை, பயங்கரமாக முட்டுக்கட்டை போட்டது. அந்த நிலத்தை வந்து பட்டாவே கொடுக்கக்கூடாது, அது ஓடப்புறம்போக்கு ஒட்டி இருக்கு, இப்படியானது கொடுத்தாங்க. ஏன்னா அவன் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் உழுதுட்டு இருப்பான். சில பகுதியில் குழுக்களாக பட்டியல் குழுக்களே இருந்தான், அவங்களும் முட்டுக்கட்ட போட்டாங்க. அவங்களுக்குள்ள இன்னொரு ஆள் போயிடக்கூடாதுன்னு. இதெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? அவங்களுக்குள்ள நிலமற்ற இன்னொரு அவன் ஜாதிக்காரனுக்கு அவன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். எங்க பகுதியில் பறையர் சமூகத்தை விட தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகம். இவர்கள் நில உடைமையாளர்களா இருக்காங்க. ஒன்று நில குத்தகைதாரர்கள், இல்லை நில உடைமையாளர்களா இருக்காங்க. அதனாலதான் அங்க சண்டை போட முடியுது. அடிக்கிறவன் அங்க எழுத்து அடிப்பான், நிலம் இருந்தால் எழுத்து அடிப்பான். அவன் கேட்கறது இங்க மறுக்கல. ஆனா இந்த நிலத்தை நீங்க பஞ்சமியை வந்து மீட்டி கொடுங்க, பூமி தானத்தை மீட்டிங்கன்னு ஹேண்ட் ஓவர் பண்ணா இதுக்கு ஒரு பெரிய ஒரு கருத்தாய்வு தான் நிகழ்த்தணும். சும்மாலாம் வந்துட்டு ஒரு வழிகாட்டு குழு பண்ணணும். அது பிழையோ சரியோ ஒரு முயற்சியை எடுத்து பண்ணலாம். ஆனால் அது பூரா இன்று ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு கட்டடமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு வடிவத்தில் யாரோ ஒரு நிலமற்ற பயன்பாட்டில் இருக்குது.
அது அவர் பட்டியல் குழுக்கள்கிட்ட அந்த நிலம் இருந்தால் அப்படியே விட்டுறலாம். பிற்படுத்தப்பட்டவர்ல உண்மையிலே நிலமற்ற பாவப்பட்டவனா இருந்தால் அவனுக்கு கொடுத்தானா அவன் யாரு இந்த மண்ணுக்குரியவனா இல்லையா? அவன் ஒன்றும் புடுங்கினவன்னு சொல்லிட முடியாதுல்லங்க. எப்படியோ வந்திருக்கும், எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட முடியாது. இது ஒரு ஆய்வு தான் ஒழிய ஆய்வாக செஞ்சு படிப்படியாக தான் செய்யணும். இல்லைன்னா இந்த நிலம் எடுத்து பிடுங்கி கொடுக்கறது மூலமாக அரசுக்கு அவப்பேரை விட அதை அவன் பெற்றுட்டு போறான், வாக்கு கிடைக்காம போட்டோம். அரசு உள்ளூர்ல சண்டை வருமானா மறுபடியும் ஒரு ட்ரையல் தான் பண்ண முடியும், ஒரு நடைமுறைப்படுத்துதல் பண்றது. இப்படியெல்லாம் பேசி இதன் மூலமாக பேசுறது இருக்குல்ல, இது மாதிரி பேசி உடனே என்னை எதிரியாக்குறதா, எதிரியாக்க முயற்சி பண்றதுதான் ஒன்று. ரெண்டு, இது தொடர்ந்து இன்னைக்கு மட்டும் பண்ணல. நீங்க பிரிட்டிஷ் ஆட்சியில் வாக்கு ஜனநாயகம் வந்த காலத்தில் இருந்து அப்போ இருந்து இந்த பணியை வட தமிழகத்தில் இருந்த பறையர் சமூக தலைவர்கள் இதை சொன்னாங்க. நீதி கட்சியில் இருந்து மூலம் இப்படி பிரிஞ்சு போனாங்க. நீங்கள் அது ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் எல்லா தலைவருடைய வரலாறையும் நான் சொல்லிட முடியும். அதனால் இது குறிப்பிட்டு ஒருத்தரை மட்டும் சொல்லியெல்லாம் நல்லா இல்லை. இப்போ வரும்போதே திராவிடன் ஆரம்பிப்பான், அப்புறம் தமிழன்வான், அப்புறம் பறையர்வான். இப்படி தானே வந்துச்சு பட்டியல். அதெல்லாம் நான் சொல்ல வரல. இப்படி தான் நீங்கள் எல்லாரையும் சொல்ல முடியும். நான் ஒவ்வொருத்தரையும் கடைசியாக இப்படியே கொண்டு வந்துட்டு இப்போ குலசாமின்னு வாங்கி அப்புறம் புத்தர்னு வாங்கி இதுக்கு ஒரு தலைவர் இருக்கார். இவங்களாம் அறியப்படக்கூடிய தலைவர்கள் தான். இவங்களால் அடையல் நான் யார் அந்த தலைவர்களுடைய வாசிப்பையோ நூல்களையோ வரலாறையோ அவனுடைய களப்பணியோ நான் நிராகரிக்கலை. என்னை எங்கே ஓட்டிட்டு போகிறேன்னு தான் கேட்குறேன். என்னை எங்கே கொண்டு போகிறீங்க? அப்போ நீங்கள் கடைசியாக திராவிடன் ஆரம்பித்து தமிழன் ஆரம்பித்து பறையன் ஆரம்பித்தா நான் என்னவா இருக்கணும் பண்ணேன்? நான் தமிழன் இருக்குன்னு நினைக்கிறேன்னா திராவிடன் இருக்கணுமா? நீங்கள் பறையன்னு சொன்னால் நான் கோணாருன்னு சொல்லி தானேண்ணா, இல்லைன்னா இப்போ நான் ஐயராக தான் நான் இப்போ ஐயர் தானே சொல்லணும். என்ன சொல்ல வரீங்க? எனக்கு என்னன்னா இல்லை இதில் என்னன்னா நீங்கள் தான் பதில். நான் ஒன்று சொல்கிறேன், திராவிடர்களாய் ஒன்றிணைவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்களா, சரிங்கிறாங்க. தமிழர்களாய் ஒன்றிணைவோம்னு சொல்கிறீங்களா, சரிங்கிறாங்க. அப்போ நான் தலித்துகளாய் ஒன்றிணைவோம்னு சொல்கிறேன். அதை மட்டும் ஏன் நீங்கள் குற்றச்சாட்டாகவே பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்கள்கிட்ட பதில் என்ன? ஒட்டுமொத்த குழு, ஒட்டுமொத்தமான குழு. இதில் இவங்க சொல்லக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொள்ளாத குழுக்கள் உட்பட திராவிடர்கள். நீங்கள் இந்த ஊரில் திராவிட பல்கலைக்கழகம் இல்லை, நீங்கள் ஆந்திராவில் திராவிட பல்கலைக்கழகம் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்த கேரளாவில் திராவிட பல்கலைக்கழகம் ஆய்வாளர் நீ ஐ சுப்பிரமணியனோட பேரறிஞர், நான் அப்படி தான் சொல்ல முடியும். பேரறிஞர் ஐ சுப்பிரமணியனோட பெரிய தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய தோற்றுவாயாக தான் பேர் அறிஞர்களை கொண்டு பண்ணவர். அவனை விட நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. மற்ற ஆளுகளை விட்டுருங்க. நீங்கள் பெரியாரை குறை சொல்கிறதோ இல்லாட்டி நீங்கள் இப்போ வெள்ளக்காரனை குறை சொல்கிறதோ விட்டுருங்க. நீங்கள் ஐ சுப்பிரமணியம் பிள்ளையை விட நீ பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஆழ அகலப்படித்த பெருமகன். அவரே திராவிடத்தை ஒத்துக்கிட்டார். அவர் ஒன்றும் திராவிடத்தை சுட்டு வாங்கிட்டுலாம் பேசலை நீங்கள் நினைக்க மாதிரி. இப்போ என்னைய எனக்கு என்ன பண்ணி எனக்கு அவனே ஏற்றுக்கிற மாட்டான், நீயும் ஏற்றுக்கிற மாட்டீங்க, அப்படி தான் சொல்ல முடியும். என்னை நான் தமிழேன்னு சொன்னாலும் உதப்பான், எனக்கு திராவிடம் சொன்னாலும் இவனும் உதப்பான். அதனால இப்படி தான் நிலையில தான் ஐ சுப்பிரமணியம் இருந்திருக்காரு. அவர் வந்திருக்காரு. ஆமா, பாவம் தான் அவர், எனக்கு முன்னோடின்னு நினைக்கிறேன். இல்லை அப்போ இது அவங்கெல்லாம் இது இந்த திராவிடம்ன்ற சொல்லுக்குள்ள அடங்குதல் என்பது பொய் என்றதெல்லாம் விட்டுங்க. ஒரு குறியீட்டு சொல்லுதான் ஏற்றுக்கிட்டாங்க. ஆமா, அப்படிதான் நீங்க பேச முடியும். இதை விட்டுப்புட்டு நான் தனித்து போவது என்பது இருக்குல்ல, நீங்க தனி நாடு வாங்க முடியுமா? இது தனி தொகுதி வாங்குவதற்கும் தனி நாடு வாங்குறதுக்கும் பெரிய தனி நாடு வாங்குறது குறித்துலாம் அவர் பேசல, அது நோக்கி நகரல. நீங்க எல்லாம் திராவிடர்களா வாங்க ஒன்று சொன்னீங்க, நாங்க சேர்ந்தோம். என்ன பண்ணீங்க? எங்களுக்கு என்ன பிரதிநிதித்துவத்தை கொடுத்தீங்க? வேங்கவேல மலத்தை கலந்தாங்கல்ல, இப்ப வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்கல? ஏன் ஒரு பட்டியல் சமூகம் ஒரு மாணவனா ஒரு இடத்துல வெட்டி படுகொலை பண்றாத அளவுக்கு முயற்சி பண்றா இன்னொரு சகமானவன்? என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுடைய சமூக நீதியும் திராவிடமும் ஏன் கள அளவுல போய் ரூட் லெவல்ல போய் சேரலன்னு கேட்கறான். நீங்க எல்லாம் ஏன் ஒத்துழைக்கலன்னு கேக்குறேன். பாதிக்கப்படுறவனை பார்த்து நீ ஏன்பா ஒத்துழைக்கலன்னு கேட்பீங்களா? இல்ல ஆதிக்க இடத்துல இருக்கிற நீங்க சரி பண்றத பண்ணலாங்கிறத சுய விமர்சனம் பண்ணுவீங்களா? நாங்க சரி செய்யலை, கோட்பாடுகள் குறைவாக சென்றிருக்கிறது, இல்லை போய் சென்றடையவில்லை. இதெல்லாம் நான் எதுவுமே இதில் இதுன்னா ஆன்மீகவாதியாக சொன்னால் நெடுஞ்சானா காலில் விழுகிறதுன்னு வாங்கல. நெடுஞ்சானுங்கன்னா மறுக்கவே இல்லை. இந்த பேச்சுக்கள் இடம் கிடையாது, இது விவாத பொருளே கிடையாது. பெரும் குறை தான். நான் அழுத்தமாக சொல்கிறதுக்குல குற்றம் தான். இதில் நான் மறுக்கல. தலைவர்கள் செய்தது குற்றம், தலைவர்களை பின்பற்றி வந்த இயக்கங்கள் குற்றம் தான். இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நீ எதிர்பரப்புரை அதிக பண்ணியிருக்கிறது யாரு? நீயா நானா? நான் நாத்திகத்தை பரப்பியிருப்பேன், நீ நாத்திகத்துக்கு எதிராக நின்று பண்ணிருக்க. நாத்தியம் என்பது ஒரு படிக்கட்டுங்க, அது மட்டுமே தீர்வல்ல. ஒரு பொது உடைமையினுடைய பொது சமூகத்திற்கான படிக்கட்டு.
அந்த படிக்கட்டுக்கு எதிராக நீங்க நின்றுக்கியா இல்லையா? நீங்க விபூதி சாமியாரும் கொண்டு வந்தீங்க. அந்த தேவருக்கு சப்போர்ட் பண்ணி அடியாளா இருந்தவங்க பூரா யாரு? நீங்க பட்டியல் குழுவா இல்லையா? நாகப்பட்டினத்துல மறுக்க முடியுமா? வரலாறு தான். 1930 வரலாறு. பெரியார் இவர் வந்து பெரியார் ராமர் படத்தை செருப்பு கொண்டு அடிச்சார்ன்ற காட்டி பெரியார் படத்தை அவர் வரைஞ்சு அவர் செருப்பு கொண்டு அடிச்சார். நான் அது பண்ணட்டு, நான் இல்லைன்னு சொல்ல விட. அவருடைய நோக்கம் என்ன? நாத்தியம் என்பது ஒரு படிக்கட்டு, ஒரு கோட்பாட்டு தத்துவத்தினுடைய படிக்கட்டு தானே, பொதுவுடைமையினுடைய படிக்கட்டு தானே. பொதுவுடைமைக்கு எதிரான நபர்களாக தான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. நீங்க திராவிடம் என்பது பொது உடைமைக்கான படிக்கட்டு தான், அது தீர்வு இல்லை. ஏன்னா இவங்க வாக்கு அரசியலுக்குள் நிற்கிறாங்க. சரி, பொது உடைமை பேசுகிறோம், நீங்கள் புரட்சி அரசியலுக்குள் நிற்க முடியுமா? வாக்கு அரசியலுக்குள்ள தான் நிற்கிறீங்க. எப்படி நிற்கிறீங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு அமைப்பு சார் நபராக இந்த கேள்வியை கேட்டால் தாங்க சரியா இருக்கும். நான் ஒரு தனி நபர், நீ யாருன்னு கேட்டால் நான் ஒன்று அவர் வேணா அதை சார்ந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அமைப்புகளுக்கு நான் உரமாக பயன்பட்டிருப்பேன், ஒரு அணுக்கமாக பயன்பட்டிருப்பேன், பொருளாதார பயன்பட்டிருப்பேன். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு திடம் ஒன்று இருக்குல்ல, இது அவர்களை குறை சொல்வதற்கான எனக்கு ஒரு திடம் வரணும். வெறும் எழுத்தாளன், நான் வெறும் பத்திரிகையாளன் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஒரு நக்சல்பாரி என்ற நபர்களுக்கு ஒரு புரட்சியை தூக்கி சுமந்தவனுக்கு நான் அடைக்கலம் கொடுத்துருப்பேன். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விடுதலை போராட்டத்தை நிகழ்த்திய புலிகளுக்கு நாங்கள் 2 பாலர்ஸ் கொண்டு போய் போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கியிருப்போம், பிடிச்சி கொண்டு வந்து அடி மப்படுத்திருப்போம். இது மாதிரியான நிகழ்வு எல்லாம் ஒரு குட்டியான என்னுடைய பங்களிப்புன்ற அந்த தைரியத்தில் இந்த இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். கரெக்ட். ஆனா இதுலயே ஒரு இப்ப நீங்க சொல்றீங்க மறுக்கலங்க, இல்ல நீங்க மறுக்கலன்றதெல்லாம் ஓகே தான். இப்ப நான் இப்படியே சில பேரோட பேரை சொல்லி நான் கேட்கிறேன். இயக்குனர் ரஞ்சித் இருக்கிறாரு, இளம் பண்பாட்டு மேனு வச்சிருக்கிறாரு. அவர் நீங்க இவ்வளவு நாளா பேசி சொல்லி எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை சரியான அளவுல கொடுக்கல, உங்க மேல எங்களுக்கு கோபம் இருக்கு, ஆனா எங்களை ஆர்எஸ்எஸ் பின்னாடி போய் சேர்க்காதீங்க, எங்களை ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்னு சொல்லாதீங்க, பாஜக பி டீம்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாருல, அந்த குரல் உண்மையானதா நியாயமானதா? அவரு உண்மையா பொய்யான்றதை காலம்தான் முடிவு செய்யும். அவருடைய குற்றச்சாட்டுகளை நான் முதல்ல சொன்னதா, நான் மறுக்கவே இல்லை. மறுக்கல சொன்னாலே உடனடியாக பிஜேபி பி டீம், உடனடியாக வந்து ஆர்எஸ்எஸ், அது சரியா? அப்ப அதுதான் நான் அதுதான் சொல்லு. இதுக்கு முன்னால நடந்த நிகழ்வுன்னு இருக்குல்ல, எதெல்லாம் புரட்சின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்களோ, வந்துட்டு மருத்துவர் கிருஷ்ணசாமி எங்க போய் நின்றார்? நாக்பூர். நீங்க தான் சொல்லணும். நீங்க இப்ப பட்டியல் சொல்லிட முடியும். இப்ப ஜான் பாண்டியன் எங்க போய் நின்றார்? பிஜேபி. நீங்க தான் சொல்லணும். நான் இதே அது வந்து மறைமுகமாக வந்துட்டு பாமக எங்க போய் நிக்க போகிறது? நிற்கும் என்று நான் இது நம்பிக்கையா சொல்ல, நான் ஆணித்தரமாக நான் நம்புறேன், அப்படித்தான் சொல்ல முடியும். பின்னால் நிற்கும். இவங்களும் இது போன்று நிகழ்ந்திடக்கூடாது என்ற ஒரு அச்சத்தின் சமூக பயத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியது. அதுக்காக அந்த குற்றச்சாட்டை மட்டும் வந்துட்டு தூக்கிட்டு எல்லாம் வர முடியாது. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, சென்னையோ பெரியகுளம் தொகுதி இருக்கு, சட்டமன்ற தொகுதி, பெரும்பான்மையான மக்கள் இப்போ தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர் சமூகம் இருக்கு. ஒன்று அதில் பெரும்பான்மையான மக்களை எடுத்து அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்க வேண்டும். இதை பொது உடைமை கட்சிகள் செஞ்சுச்சு, பெருமைக்குரிய. அவங்க செஞ்சாங்க. அது போன்றதை திராவிட கட்சியில் செய்யல என்றதை நான் வெக்கப்படுறோம், வருத்தப்படுறோம். நாங்கள் மறுக்கல, இது போன்றதை கொடுத்துருக்கணும். இந்த மாதிரியான குரல்களுக்கு வெறுமனே அவர்கள் குற்றச்சாட்டு சொல்றதுக்குல, நீங்க குற்றச்சாட்டு சொல்லுவவர்கள் இன்னொரு அணியா பின்புலமா நின்றுறீங்க. நீ என் கூட வரவே இல்லையே, நீ யார் அப்படி சொல்றதுக்கு? நான் தெரிஞ்சோ தெரியாம நான் திராவிடத்தையோ நான் பொது உடைமையும் தூக்கி சுமக்கிறவங்க, எனக்கு அவனை வைக்கிறதுக்கும் எனக்கான உரிமை இருக்கு, நான் தூக்கி சுமக்கிறதுக்கு உரிமை இருக்கு, நான் சுமக்கிறவன், நான் தான் வைவேன். நீ எனக்கு எதிராக இருக்கு, நீ எப்படி வையலாம்? இங்கதான் ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சுமந்து இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு வைவதற்கு உரிமை இருக்குல்ல, நான் ஓட்டு போட்டு கேட்க உரிமை இருக்குங்கிற ஓட்டு போட்டு என்னுடைய எல்லா பட்டியல் சமூக வாக்குகளால் தான் நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க, அதான் ஆட்சியில் இருக்கிறீங்க. அப்ப இவங்களுக்கு ஏன் தீங்கு அளிக்கிறீங்கன்னு கேட்கிற கேள்வி நியாயமானது தானே? அப்படி இல்லப்பா, அது ஒரு ஓட்டுன்றது ஒவ்வொரு 3 ஆண்டுக்கு ஒரு முறை வர பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்துச்சு, இப்போ 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்திருக்கு. இதில் பாராளுமன்றம் வர இடையில வர அதனால அவர் 2.5 ஆண்டுக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறவராக இருப்பார். ஓட்டு போடுறதெல்லாம் கணக்கில் செல்ல முடியும், அந்த கொள்கையை சுமப்பவராகத்தான் பேச முடியும். வாக்கு என்பது வேறு, அது வெகுஜனத்துக்கானது. வாக்களிச்சு நிராகரிக்கிறீங்க நீங்க. வாக்கு என்பது வேறு, அது வெகுஜனத்துக்கானது. கட்சி அமைப்பு அனுதாபியாக அணுக்கரகமாக நிற்பது என்பது கொள்கை கோட்பாட்டுக்குரியது. நான் சொல்றது கொள்கை கோட்பாட்டுக்குரியவனா பேசுறேன். வாக்களிப்புன்னா சாமானியம் தான் போறேன். ஆத்தால இருந்தே வாக்கு போட்டுப்பா. அவளுக்கு தெரியுமா பெரியார் வந்து நாத்தியம் பேசினார், என்ன சொல்லுவா? சாமி கும்பிடல, பெரியார் பிடிக்குமா? பிடிக்காது. அப்ப ஒரு கோட்பாட்டுக்குள்ள நிக்காம நீங்க எதுல நின்று பேசிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். அப்ப கோட்பாடு இல்லாத ஒரு குழுவாக நின்று நீங்க பேசும் பொழுது ஏதோ ஒரு அணிக்கு சொந்தக்காரர்கள். ஏன் நீங்க நாக்பூர்காரர்ல வந்து நம்ம வந்து சொல்றோம்னா, நீ என்ன கோட்பாட்டுக்குள்ள நின்று பேசியிருக்கேன்னு கேட்கிறேன். நீங்க அம்பேத்கரை சொல்றீங்க, அம்பேத்கர் நீங்க வந்து நீங்க பௌத்தத்துக்குள்ள நின்றவர், பௌத்த மதம் இறுதியில் அறிங்க. அதுக்கு முன்னால நீங்க பொது உடைமையை வந்துட்டு அம்பது திட்டி எழுதியிருக்காரு. நீங்க 39 ஆளையும் படிங்க, அவங்க தான் தமிழ்ல போட்டிருக்காங்க, அரசே தமிழ்ல போட்டிருக்காங்க. அவர் பாராளுமன்ற பேச்சு பாருங்க, அவர் கல்கத்தால வந்து சட்டசபையில் பேசி
பேசிய பேச்சு என்ன? நான் பொது உடைமை எதிர்த்து அவ்வளவு பேசியிருக்காரு. நீங்கள் இப்போ நக்சல் பாரிகளை எல்லாம் ஒழிக்கணும்னு சொல்கிறத விட பொது உடைமைவாதிகளை பூரா ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பார். அதான் அவருடைய கொள்கையாக இருந்தது. இஸ்லாமியர்கள் அப்படி சொல்லியிருக்காரு. இது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? சிடி ஆக்டை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? நான் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்காக அவருடைய அறிவு அதை நீங்கள் விமர்சிக்கலாம், அதை நீங்கள் நிராகரிக்கல. இல்லை, பெரிய மிகப்பெரிய லிஜெண்ட், நம்ம அது மறுக்கலை. ஆனால் இதுதான கொள்கை. இந்த இப்போ நான் சொல்கிறதானங்க கொள்கை, அதுதான் இயக்க போகுது. அப்போ அவரை நீங்கள் தூக்கி முன்னிலைப்படுத்தும் பொழுது இது நீங்கள் இப்போ பாஜகவுக்கும் அந்த கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்கு? அந்த கொள்கைக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? அதான் சொல்றாரு, நான் வழியில பேசுறேன், நான் வேதனையில பேசுறேன், நானும் பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களே நான் உங்களோட தான் நிக்கிறேன்னு ஒரு குரல் கொடுக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. இது இன்னொரு அணியில நான் சொல்லிடுறேங்க, இதுக்கு வெட்ட வெளிச்சமாக இது ஒரு ஹிடன் அஜெண்டா. எப்பயுமே திருமாவளவனை ஒழிப்பதற்கு நடக்கக்கூடிய சதியா இது? நீங்க எப்பயுமே சர்வதேச அரசியல், நீங்க 80க்கு பின்னால்தான் நீங்க இந்த தலித்தியம்லாம் நீங்க பேச முடியும். 80க்கு முன்னால எல்லாம் கிடையாது. நீங்கள் பெரிய அம்பேத்கரை இந்த மண்ணில் தூக்கி சுமந்ததோ புரட்சியாளனாக பார்க்கக்கூடிய நான் ஏன் நாத்தியனார் என்ற நூலை வெளியிட்டதெல்லாம் வந்து பகத்சிங்கோ நாங்கள் தான். நீங்கள் அப்படியெல்லாம் எங்களெல்லாம் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அது பூரா நாங்கள் முன்னோடியாக தான் இருந்திருப்போம். அதுக்காக நாங்கள் தான் பிடுங்கினோம்லாம் நாங்கள் முன்னாலெல்லாம் வரல. அப்படியெல்லாம் நான் பேச தயாராகவும் இல்லை, அது சரியான பார்வையும் இல்லை. இது 80க்கு பின்னால் வந்த சிக்கல். எப்பெல்லாம் இந்த சர்வதேசம் அரசியல் சொல்லுவோம் இல்லையா, அந்த உலகமயமாக்கல். நீங்கள் உலகமயமாக்கல் வந்து உலகமயமாக்கலுடைய இலக்கு என்பது பொது உடைமைக்கு எதிரான சிந்தனை தான். அது நிறுவனங்கள் தான் இயக்க போகுது. ஒரு மோனோபோலியாவாக இருக்கலாம், இல்லைன்னா மல்டி மோனோபோலியாவாக இருக்கும். மல்டியாக தெரியும், பட் அது ஒரு மோனோபோலியா, எனிவே மோனோபோலியா தான். இந்த மோனோபோலியாவுக்கு சிக்கல் வந்துடக்கூடாது. அதுக்கு இவன் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியது பிளவுபட்ட சமூக அமைப்பு தான். பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், அழுத்தப்பட்டோர், இதெல்லாம் இந்த பட்டியல், இந்த பட்டியல் மீன் பட்டியல் சமூகம், இந்த அடுக்கு நிலை, இந்த அடுக்கு நிலையை ஏற்கனவே பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஏற்கனவே பிரிந்த இயக்கங்களாக வந்திருக்காங்க. நீங்க பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்தே இயக்கமாக வந்திருக்காங்க. அதான் பூனா ஒப்பந்தத்திலிருந்து பேச வேண்டியிருக்கு. அப்ப இந்த அடுக்கு நிலைகளை இன்னும் பிளவுபடுத்த வைத்தல், நீங்க இன்னும் பிளவுபடுத்த வைத்தல் அப்படின்னு வரும்போல இந்த நீங்கள் யாரை வந்து அதுதான் சொன்ன முதன்மைப்படுத்தல். நீங்கள் 1 year versus 2 பறையர், என்ன அந்த பக்கம் தேவர் versus 2 தேவேந்திர குல வேளாளர், இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு ஊரை இவங்க கூட போதுறான். இதை வந்து ஒரு கூர்மைப்படுத்துவாங்க. ஒரு ஊரில் ஒரு சண்டை வருங்க. மீனாட்சிபுரத்தில் எங்கள் 89 சண்டை வந்துச்சு. 96 வரைக்குமா சண்டை விடுவான். ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு குடும்பத்துக்கான சண்டைங்க, நிலத்தகரால். அது ஒட்டுமொத்த ஜாதிக்கே நிலத்தகராலா எனக்கு தெரியல. ஒரு அந்த பகுதியோடு அடங்கி செல்ல வேண்டியது. இதை இயக்கமாக எடுக்கிறதுக்கு இவ்வளவு பெருசாக கொண்டு போகிறதுக்கு யார் பணம் கொடுத்தா இப்போ தெரியுதுங்களா? நீங்கள் நாக்பூர்னா நாக்பூருக்கு வருமானா? நாக்பூர்லேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ இந்த குழுவை கட்டமைக்கிறது எங்கேயோ ஒரு ஒடப்புறார் பக்கத்துலேயோ இல்லைன்னா பொள்ளாச்சி பக்கத்துலேயோ வந்துட்டு மருத்துவர் கிருஷ்ணசாமியை வந்துட்டு காரில் கள்ளக்குண்டு எரிஞ்சாங்களே, இல்லை கள்ளக்குண்டு எரிஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி அன்னைக்கு வந்து இன்னைக்கு மாதிரி புலன அமைப்புகள் இதெல்லாம் இல்லை. அன்றைக்கி ஏதோ ஒரு செய்தியாளராக வந்திருக்கும். ஒரு மறுநாள் பத்திரிக்கையில் கள்ளக்குண்டு எரிஞ்சிருப்பார், கோபத்தாகமோ இல்லாட்டி தனிப்பட்ட முறையில் குடியாரணும் ஏதோ நடந்திருக்கும். அடுத்த நிமிடம் 5 நாள் பேருந்து ஓடாது. இப்போ இவ்வளவு பெருசாக கட்டுமானம் எதை நோக்கி நீங்கள் கொண்டு போயிட்டீங்க? இதெல்லாம் வந்து எங்கே வருதுன்னா இங்கெல்லாம் தொய்வு ஏற்படுது இல்லையா? நீங்கள் இப்போ நான் எடுத்துக்காட்டால் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அறிவுப்புலமாக இருந்த குருசாமி சித்தருக்கு பலவீனம் பெறும் பொழுது கிருஷ்ணசாமி கொண்டு வரப்படுவார். கிருஷ்ணசாமி பலவீனப்படும் பொழுது ஜான் பாண்டியன் கொண்டு வரப்படுவார். ஜான் பாண்டியன் பலவீனப்படும் பொழுது இன்னொரு பாண்டியர், அந்த அவர் இப்போ திராவிடத்துக்கு எதிராக ஒரு அமைப்பு நடத்துகிறேன்னு சொல்லி வந்திருப்பார். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அவரும் பெரிய கோடீஸ்வரலாம் கிடையாது. அந்த தம்பி பெரிய கோடீஸ்வரலாம். அவர் கார் பார்த்தீங்கன்னா கோடிக்காராக இருக்குது. பயமா இல்லையா? நான் ஒருத்தருடைய இதை வந்து பொருளாதார பலத்தை இழிவுபடுத்துறக்கோ இல்லாட்டி நான் அவர் மேலே நீங்கள் அமலாக்கத்துறை பண்ணுங்கள்லாம் நான் சொல்லவர். அந்த அது அவருடைய இந்த சமூகத்தின் மேல் அவர் செய்யக்கூடிய பங்களிப்போ ஆளுமையோ எதை நோக்கி போக போகுதுன்னு பயம் இருக்குல்ல, அந்த பயத்தில் தான் அந்த காரை நான் பார்க்குறேன். பொழுதும் காரில் போகிறாரு, பொழுதும் காரில் வரும். இப்போ நான் 10 ஏக்கர் சொந்தக்காரங்க, நானே வந்துட்டு ஒரு செருப்பை வந்து நல்ல செருப்பு வாங்கி போட முடியல, வருஷம் பூரா வளைஞ்சிட்டு தாங்க இருக்குது. இல்லை சொல்கிறேன், அவரை பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்து எங்கே பலவீனப்படுகிறதோ அந்த பலவீனப்படுவதை அது அறிவு புலத்தில் பயணிப்பாங்க. இப்போ வந்துருச்சா குருசாமி சித்தர் அப்படின்றதெல்லாம் வரும்போல் நீங்கள் அறிவு புலத்தில் ஒரு நூல் சார்ந்து இயக்கமாக இருக்கு. நான் அதை ஆய்வு நீங்கள் அப்படி பார்த்தா பல்கலைக்கழகம் தான் முதல்ல பண்ணியிருக்கு. நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் கும்மி பாடல்னு பண்ணியிருக்காங்க. அதை கொண்டு வந்து யாரும் தேவேந்திர குல வேளாளர் மட்டும்தான் பாடணும்னு யாரும் சொல்லலை. எந்த பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்த பெருமகன் யாரும் சொல்லலை. எல்லாரும் பாடுங்கன்னு தான் சொல்லி புத்தகத்தை கொடுத்தான். அந்த குழுக்கள் மட்டுமே பாடுறதை கொடுத்தான். ஆனால் இதை இயக்கமாக்கி சாதிய குழுவாக கட்டமைக்கிறதில்ல. அப்போ இந்த சாதிய குழுவாக கட்டமைச்சா அங்கே இருக்க தேவமாருக்கு எதிராக தானே கட்டமைப்பேன், இங்கே இருக்க வன்னியருக்கு எதிராக கட்டமைக்கிறது. ரெட்டியார் இருக்கார், ஏன் ரெட்டியாருக்கு எதிராக கட்டமைக்கிறது தானே நான் கேட்குறேன். நில உடைமையாளர் நீங்கள் இப்போ நார்த் தமிழ்நாட்டில்
அதிகப்படியான நில உடைமையாளர்களில் வந்துட்டு இவங்க வேளாளர் வருவாங்க, பிள்ளைமார், அப்புறம் முதலியார், ரெட்டியார், இவங்க தாங்க லேண்ட் ஓனர். அப்புறம் தானே நீங்கள் படையாச்சி வருவான். அப்போ ஜமீன்தாராக இருந்திருக்கலாம், நீங்கள் உடையார்பாளையம் பாளையப்பட்டு தலைவராக இருக்கலாம், அரியலூர் பாளையப்பட்டு தான். அவங்க அதை தாண்டி மற்றவங்க போனால் நிலமற்றவங்க தானே, சாராயம் காய்ச்சிட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் மாண்டு கிடக்காங்க. இல்லை அவன் பூரா இருக்கா, இவனுக்கு எதிராக கட்டமைக்கிறதுக்குள்ள இவன் ஒன்றும் பெரிய லேண்ட் ஓனர்லாம் கிடையாது. ஏன்னா அந்த சாதிய அடுக்கு நிலையில் இவனை அவன் என்று அழைப்பதற்கான அனுமதியை இந்த சமூகம் கொடுத்துருக்கிறது. அந்த இதை குறைந்தபட்சம் உடைக்கிறதுக்கான முயற்சி தான். இந்த உடைச்சிட்டு இருக்கும் போலே வந்து எனக்கு அதிகாரம் கொடுக்கலை என்பது நியாயமான குரலே, நாம் மறுக்கவே இல்லை. ஆனால் அதற்காக நான் தனியாக போய்த்தான் நாம் கஞ்சி ஆச்சுவேன் போகிறவர்கள் தனி குடித்தனம் போனோம்னு மல்லு கட்டுறது என்பது, நீங்கள் எங்கெல்லாம் வந்து திருமாவளவனுக்கு பலவீனப்படும் பொழுது நீங்கள் எவிடன்ஸ் கதிர் வந்துட்டு பலவீனப்படுத்துவதற்கு சாதிய பிரச்சனை எடுப்பார். எவிடன்ஸ் என்ற அமைப்பு மூலமாக சாதிய பிரச்சனை இந்த ஊரில் மட்டும்தான், மதுரையில் மட்டும்தான் நீங்கள் பறையர்களுக்கும் இதர பிற்படுத்தப்பட்டவருக்கும் சாதிய பயங்கரமாக வன்கொடுமை இருக்கணும். ஏன் நீங்கள் கொங்கு நாட்டில் போய் பண்ணுறது தானே, ஏன் பண்ணலை? அங்கே பிஜேபி வரணும், அதுக்காக அவன் செய்யலை. அதாங்க உண்மை. அந்த மாதிரி வந்து ஒரு அதெல்லாம் நான் பச்சை குத்திர முடியுமா? அதுதான் நான் கேட்கிறேன், ஏன் பண்ணலன்னு. ஐயா, தமிழ்நாட்டு முழுக்கவே அப்படி இருக்குங்கிறாங்க, அவங்க பிஜேபியும் கொடுத்து எதிர்க்கிறாங்க. இல்ல கேள்வி என்னன்னா, நீங்க அதெல்லாம் இல்ல பாமகவோட குருவோட குரலையும் எவிடன்ஸ்க்கு எதிராக ரஞ்சித்தோட குரலும் ஒண்ணா அப்படி நீங்க பார்க்க முடியாதுல்ல. சுரண்டப்படுறவன் ஒருத்தன் நான் இப்ப சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், தப்பு நடக்குதுன்னு சுரண்டல். நீங்க இப்ப சாதிய ஆதிக்கம் என்பது வேறு, சுரண்டல் என்பது வேறு. சாதியத்தின் அடிப்படையிலான சுரண்டல்கள், அதான் சொல்றேன், சாதி அடிப்படையில் சுரண்டலுக்கு உள்ளாகிற ஒருத்தாரு இங்க நடக்குதுன்னு சொன்னா நீங்க அது பாஜகவுக்காக தான் சொல்லாம இருக்காரு கோயம்புத்தூர்னா அது என்ன அர்த்தம்? ஆமா, அப்படிதான் உண்மை. அதுல என்ன மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க பாரதிய ஜனதா நீங்க இப்ப ஆட்சிக்கு வந்துருச்சு, கடந்த ஆட்சியில 5 வருஷம் இருந்தாங்களா, 10 வருஷம் இருந்தாங்க. அதுக்கு முன்னால விட்டுருங்க. மோடி பிரதமர் ஆனது 10 ஆண்டு காலம், 10 ஆண்டு இப்ப வந்துட்டாரு. 10 ஆண்டு காலத்துல நீங்க எத்தனை இப்ப நீங்க தொண்டு நிறுவனங்களை பூரா நீங்க மூடுற, நீங்க ஏன் தொண்டு மீது தொண்டு நிறுவனத்துக்கு வரல? இந்த மாதிரியான நான் என்ன சொல்றேன், அந்த சாதிய இதுகளுக்கு காக்கப்பட வேண்டும். சட்டத்துக்குள்ள தானே காப்பீங்க. சட்ட நீதிமன்றம் அவர் தனியா வச்சு நடத்துறாரா? இல்ல கேக்குறேன், போலீஸ் தானே வழக்கு பதிவு பண்ணும், பிசிஆர் வழக்கு டிஎஸ்பி தானே பண்ணுவாரு. அப்புறம் வக்கீல் யார்கிட்ட போவீங்க? பிபி தான், பிசிஆர் பிபி தான் அப்பியர் ஆவாரு. அவரு அப்பியராக மறுப்பார், சரியா சொல்ல மாட்டார். இதான உங்க வாதம்? சரியா சொல்ல மாட்டார். நீ ஒரு சப்போர்ட்டிங் வக்கீல வைக்கிறீங்க. அப்ப இவன் இந்த சமூகத்தினுடைய தீங்கை எதிர்த்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒருவன் அவனுக்கான தீர்வை சட்ட ரீதியாக கொடுப்போம் என்பது நான் மறுக்கலை. ஆனால் இந்த குழுவை பலவீனப்படுத்துறது இருக்குல்ல, உனக்கு ஒரு தீர்வு இருக்கு, நான் பண்ணி தரேன்றதுக்குல்ல, இதுதான். இதன் மூலமாக ஒரு புரட்சியோ ஒரு கழகத்தையோ ஒரு மாற்றத்தையோ டைலூட் பண்ணுறதா இவனுடைய நோக்கம். இவர்கள் அந்த டைலூஷனை பார்க்கறதுக்கு பாரதிய ஜனதாவோ, நான் பாரதிய ஜனதா என்ற வார்த்தைக்குள் வருது சரியான சொல் இல்லை, முதலாளித்துவம் பொதுவுடைமை முதலாளித்துவம் 2 தாங்க. உலகம் முழுவதும் 2 அமைப்பு தான். அதுக்குள்ள கட்சிகளாக இருக்கலாம். நீங்கள் முதலாளித்துவ அமைப்பு இது போன்ற நபர்களை, பெரிய அந்த சித்தாந்தத்துக்குரிய நபர்களை போன்றவர்களாக அவங்க தான் தோழர் என்ற வார்த்தையை கூசாம சொல்லுவாங்க. அவனுக்கும் தோழருக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறேன். ஏங்க, ஒரு கத்தோலிக்கர்களாக இருப்பான், இங்கே பண்டாரமாக இருக்கவனுக்கு அவனுக்கு என்னங்க வேறுபாடு? நான் கேட்குறேன். நம்ம ஊரில் பூணூல் போட்டு பூணூல் போடாத சாமி கும்பிட்டு பெரிய இப்படி வச்சு இப்படி நாமும் போடுற வெங்காயத்துக்கும், அவன் கத்தோலிக்கில் விழுந்து அவன் கும்பிட்றவனுக்கும், இல்லைன்னா எதிர்க்கிறவர்களாக கூட இருக்கட்டுமே ப்ரோட்டஸ்டன்ட், அவனுக்கும் இவன் 2 பேருக்கான 2 பேரும் ஒன்று தானுங்க. இது எப்படிங்க மறுக்க முடியும்? 2 பேரும் ஒரு கூட்டு சேர்ந்து நிற்கிறான்றது எவ்வளோ பெரிய கொடூரம். அந்த கொடூரத்தினுடைய வெளிப்பாடு தாங்க நீங்கள் இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது. நான் திருப்பி சொல்கிறோம், இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது இந்தியாவில் இல்லை, ஆசிய கண்டத்தில் இல்லை, உலகத்தில் இல்லை. இதற்கான கைக்கூலிகளாக இருப்பவர்கள், இஸ்லாத்தில் கைக்கூலிகளாக இருப்பவர்கள் இந்து மதத்தினுடைய நிதியை வாங்கிட்டு தான் வச்சுருக்காங்க. சங் பரிவாரனுடைய இந்த இடத்துல தான் நான் சங் பரிவார் இவர்கள்ன்ற சங் பரிவார் என்பதை விட இந்த முதலாளிகள் எனக்கு எதிராக பேச வேண்டும். நீங்கள் இஸ்லாத்துன்னு சொல்லும் போல தான் நான் இந்துன்ற நாய்க்கே வருவேன். இந்த நாய் அவன் பாட்டில் இயல்பாக இருந்தான், நான் இந்துவாக மாறுவான். இவன் சும்மா தாங்க இருந்தான், இவன் சாதாரண கூட போனால் சாதியாக இருப்பான் அந்த நாய். இல்லை, அது நான் நீங்கள் சொல்கிற விமர்சனம் வந்து நம்ம இக்னோர் பண்ணிட முடியாது. ஆனால் இவங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த தலித் ஆக்டிவிஸ்டுகளாக இருக்கிறவங்க, இந்த அமைப்பு வச்சு நடத்துகிறவங்க, இவங்க யாருமே ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டை எங்கேயும் பேசுனதே இல்லை, பேச மாட்டாங்க. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தான் ஆதரிக்கிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வரணும், அவங்க தலைமையில் நடக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. அவர்கள் மேடையில் தான் அலங்கரிக்கிறாங்க, திராவிட இயக்க மேடைகள் அலங்கரிக்கிறாங்க. அப்படின்னும் போது எப்படி சந்தேகத்தை நீங்க எழுப்ப முடியும்? அப்போ பாதி யாரு இவங்க இந்த சொல்லக்கூடிய நபர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அது ஓட்டு தானே வந்துடுறான், ஓட்டுக்குள்ள வரும்போது அவனுக்கும் தேவை இருக்கு, இவனுக்கும் தேவை இருக்கு. இன்னும் நான் சொல்லுவது கோட்பாட்டுக்கான பிரச்சனை, நீங்க சொல்லுவது பொது வெகுஜனத்துக்கான பிரச்சனை.
இது வெகுஜனம் வேறு, கோட்பாடு என்பது. கோட்பாடம் என்பது தத்துவம் தான் வந்துட்டு தத்துவத்தின் அடிப்படையில் தான் மசோதாக்கள் பண்ணோம். நீங்கள் இப்போ வெகுஜனத்தின் அடிப்படையில் மசோதா போட மாட்டான், தத்துவவாதி தான் அங்கே கோட்பாடு ப்ரிப்பேர் பண்ணுவான். அது நீங்கள் என்ன பண்ணாலும் வந்துட்டு அங்கேருந்தான் வரும். அது அவ்வளவு சாதாரண. சங் பரிவார் தான் அந்த இடத்துல முடிவு செய்யும். இவர்களிடம் வரும்பொழுது இவங்க ஒரு அறிவுஜீவியை காங்கிரஸ் அரசாங்கமோ இதர அரசாங்கமோ வச்சிருக்கோம். அதே மாதிரி பொது உடைமை கட்சிகள் பொலிட்பீரோ வச்சிருக்கல. அதுதான் வரும். வெகுஜனமும் ஓட்டு கேட்கறது என்பது. நீங்கள் பேசுறது ஓட்டு கேட்கறது, நான் சொல்லுவது கருத்து கோட்பாட்டுக்கானது, தத்துவத்துக்கான விஷயம். நடிக்கிறாங்க, 2 பேரும் நடிக்கிறது தான். அதில் என்ன இருக்குது? அது ஓட்டுக்கான விஷயம். அதனால தான் இவங்க நீங்கள் ஏடிஎம் கூடையும் கூட்டி சேருவாங்க, இங்கேயும் கூட்டி சேருவாங்க. திடீர்னு ஏன் இதை பாமக குறை சொல்ல அவங்க பாரதிய ஜனதா உள்ளே இருப்பாங்க, திமுக கூட இருப்பாங்க, அதிமுக கூட இருப்பாங்கல்ல. அது வாக்கு அரசியல், வெகுஜன அரசியல். அது வெகுஜன அரசியல் என்பது வேறு. கோட்பாடு ரீதியா திராவிடத்தின் மீதான விமர்சனங்களை வைக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் இருக்குன்றீங்க. ஆமா, அதுல என்ன? அதனால தான் அவன் நெருக்கடி கொடுக்கல அவங்களுக்குலாம். நீங்க துட்டு எங்க இருந்து தம்பி வருது? சாதாரணமா நீங்க எல்லாம் பாத்திர முடியாது. அவங்க துட்டு எங்க இருந்து வருது? நான் பொதுவா கேட்கறேன், துட்டு எங்க இருந்து வருது? லாஜிக்கா எல்லாம் இடிக்கும். நீங்க துட்டுக்குள்ளதான் பார்க்கணும். இவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் துட்டு தான். என்னால வந்துட்டு அது அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது என்னால். இது அவங்களுடைய போராட்டத்தையும் அவங்களுடைய மாதிரி இல்லையா? அப்படியெல்லாம் நம்ம அவர்களும் கருத்தியலான நபர்களாக, இந்த சமூகத்திற்கான நபர்களும் பிறக்கை உடையவர்களாக வர வேண்டும் என்பதோ, வந்திருந்தால் மகிழ்ச்சி அடைகிற நபராக தான் நான் இருக்கோம். என்னை போன்றவர்களாக இருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்துடக்கூடாதுன்ற கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். அந்த குற்றச்சாட்டை தான் நீங்கள் பெரும்பான்மையான நபர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதான் உண்மை. இது இப்போ இதான உண்மை. பயம் தானே. இந்த பயத்தில் தான் நீங்கள் வந்து இப்போ சொல்கிறோம். அப்போ ரஞ்சித் பின்னாலே ஆர்எஸ்எஸ் இருக்கலான்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க. அதில் என்ன ஐயப்பாடு இருக்கும்னு தெரியல. எனக்கு 100 விழுக்காடு இருக்குன்றதா நான் அதுதான் சொல்ல. பலவீனம் அடையும் பொழுது இந்த குழுக்கள் வேறு பக்கம் சென்றக்கூடாது. நீங்கள் இப்போ அழகிரி தனி கட்சி ஆரம்பித்து அவர் எங்கே வந்துட போகிற தலைவர் வருவாரா? அழகிரி வந்தோன்னா அழகிரிக்கு ஒரு நீங்கள் அழகிரி அணியணுவான். நீங்கள் அண்ணா இப்போ நீங்கள் வாக்கு அரசியலுக்குள் வந்த பொழுது நீங்கள் 57 காலங்களில் இருந்து 52 விட்டுருங்க, 57 தான் ஒரு பரிணாமம் பெறும் திமுக. நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை கழகத்தில் வந்து ஒவ்வொரு நாவலருக்கு ஒரு அணி இருக்கும், அண்ணாவுக்கே ஒரு அணி இருக்கும், தலைவருக்கே ஒரு அணி வச்சுருப்பாங்க. நீங்கள் 62 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது 13, 15 வந்துடும். நீங்கள் முதல் எலெக்ஷன் 67 பார்த்தீங்கன்னா இப்போ சம்பத்துக்கே தனி அணி. அதனால தான் முதல் அடியிலே பிரிஞ்சு போவார். சாதாரணமாக பார்த்துட முடியாது. நீங்கள் இப்போ தில்லை வில்லாளனுக்கு வந்துட்டு ஒரு அணி சேர்க்கணும்னா தில்லை வில்லாளனை வச்சு ஒட்டு பார்த்தாங்க. இம்பிட்டு வரலாறுகளாக இருக்குது. அப்பயே பிரிஞ்சு போனீங்கல்ல 67. அப்போ இதெல்லாம் வந்து இங்கே பலவீனப்பட்டுறக்கூடாது. அதையும் தாண்டி ஒன்று உண்மையானவன் பிரிஞ்சு போவான். ஆனால் பலவீனப்பட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த இதை தான் வந்து அணிகள். நீங்கள் அழகிரி வந்து தனியாக கட்சி வச்சு அவர் முதலமைச்சரை ஒரு எம்எல்ஏ வார்டு மெம்பராக கூட ஆக முடியாதுங்க. அவர் ஏன் அழகிரி அணியை வச்சுருந்தான்? அந்த திமுகவினர் அப்போ அதை சார்ந்தவர்கள் அவருடைய அனுதாபிகள் ஸ்பிரிட் ஆகி வேற கட்சிக்கு போயிடுவோம் கூடாது. அதுக்காக ஒரு அணியை வச்சுருப்பாங்க. இப்படியான அணிகள் தான் நான் சொல்ல வரேன். நான் இதைத்தான் இவங்க வந்து ரொம்ப கொச்சையாக பி டீம் இந்த மாதிரிலாம் வார்த்தைகளில் சொல்கிறாங்க. இப்படியான சொல்லாடல்கள் நம்ம அதை பயத்துடன் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய இலக்கு என்பது பயத்துடன் அணுகுதல் தான். அவர்களை கொச்சப்படுத்த அணுகுதல் இல்லை. ஏன்னா இவர்கள் கடந்து வந்த காலம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் கடந்து வந்திருப்பான்லங்க. கடந்து வந்ததுன்றதை வந்து பார்த்தோம்னா அப்படியான பெரிய வரலாறுகளை சொல்லும்படியாக இல்லை. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வரலாறு. எல்லாரோட எண்டு பயணங்கள் வந்து சந்தேகத்தை உருவாக்குதுன்றீங்க. சத்யராஜ் சினிமாக்காரர் தான். ஆனால் அவர் துவக்க காலத்திலிருந்து ஏதோ ஒரு வகையான பயணம் இருக்கு. நீங்கள் மணிவண்ணன் சினிமாக்காரர் தான். அவர் பயணம் இருக்கு. ஏன் அவர் தீவிர பொதுவுடைமை அமைப்பினுடைய பொறுப்பில் இருந்தவர். அதற்கு பின்னால் தீவிர பொதுவுடைமை அவர்களுடன் அவங்க ஏத்துக்கிறவே இல்லை அவர். ஏன்னா அவர் விடுதலை புலிகள் தமிழ் தேசியம் போயிட்டார். எண்டில் கூட அந்த மாதிரி போயிட்டார். அப்போ இப்படியான வரலாறுகள் இருக்கு. இந்த வரலாறு இருக்கான்னு கேட்டேன் நான். அவரை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் அவருக்கான ஆதரவு சக்தியாக ஒரு ஆதரவாளரா கேட்குறேன். இல்லை, நியாயமானதாங்க. அப்படி ஒரு வரலாறை வந்து என்னால் இப்போ தேடி கிடைக்கல. இருந்தால் பெருமையை நான் அப்படி தான் சொல்ல முடியும். இருந்தால் அது பெருமையை அது போல் இருக்கட்டும்ன்றதான் என்னுடையது. ஆனால் ஒரே ஒரு நம்மளை பலவீனமான தொடர்ந்து ஒரு 30-40 ஆண்டு கால பலவீனத்தை விட ஒரு 30 ஆண்டு காலம் தான் சொல்லணும். நீங்கள் 80க்கு பின்னால் இல்லைன்னா 90க்கு பின்னால் இப்படி வச்சுக்கிறோம். 90க்கு பின்னால் வந்து அதற்கு முன்னாலே திராவிட கட்சிகள் நீங்கள் பெரும்பான்மையான மக்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லைன்னா பட்டியல் குழு மக்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்தந்த பகுதியில் ஒன்றிய செயலாளர் பதவியாவது கொடுத்துருக்கணும். அங்கேயும் வந்து நீ இடஒதுக்கீடு வந்து பார்த்துருக்கவே கூடாது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பதவி வந்துட்டு ஒரு பட்டியல் குழு குழுன்னு வச்சுருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், போடு ட்ரையல் அண்ட் எரர் பாரு. ஏன்னா கட்சியை நான் அபாலிஷ் பண்ணியிருப்பேன். தலைமைக்கு மீறியெல்லாம் போகாது. இனிமேலாம் அதை செய்திருக்க வேண்டும்.
அது இதை சொன்னால் ஒரு திராவிட இயக்க அனுதாபியாக சொன்னால் எங்கள் தரப்பில் வந்து மிகப்பெரிய பலவீனமே அது குற்றம் தான். பலவீனம்னு சொல்ல முடியாது, குற்றம் தான். இது தத்துவார்த்த குற்றம். பெரியாரை வந்து வச்சிருக்கக்கூடிய பெரியாரை நீங்கள் ஒரு ஐக்கானா வச்சிருக்கக்கூடிய இழிவு தான். அதெல்லாம் எடுத்துடலாம். பெரியாரை வந்து ஐக்கானா வச்சிருக்கிறவருடைய கட்சியினுடைய அமைச்சர் அவர்கள் தான் மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கள். இது ராமனின் ஆட்சி, ராமன் வந்து பின்பற்றிய திராவிட மாடல் நேற்று பேசியிருக்காரு. இல்லை நீங்கள் அது அப்படியெல்லாம் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ராமாயணத்தை வால்மீகில அப்படி இல்லையா? அப்போ சம்புகன் யாரு? சம்புகனுக்கு என்ன நடந்துச்சு, ராமனால் நடந்துச்சு அப்படிங்கறத தீகாவினுடைய அம்மையார் அருள்மொழி அவர்களே பேசியிருக்கிறாங்க. ராமர் எங்க படிச்சாருன்னா ஐயா கருணாநிதியே கேட்டிருக்கிறாங்க. நீங்க ரகு முன்னாள் அமைச்சர், இப்ப சிட்டிங் மினிஸ்டர், அவரு சட்டத்துறை அமைச்சர், சட்ட அமைச்சர் ரகுபதி. நீங்க அது அவர் வாக்கு அரசியலுக்கான நபர். முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னீங்கல்ல பெரியார் பேரே எடுத்துடலாம் அதுக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக நான் அதை ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு எதிர்பார்ப்பு நியாயம் தானே. இப்ப திமுகவை தான் வந்து எல்லாரும் குறை சொல்ல முடியும். நாங்களும் திமுகவை தான் குறை சொல்லலாம். ஏன்னா அவங்க மேலதான் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க அதே இதுல நீங்க அதிமுக மேல நான் இந்த எதிர்பார்ப்பை நம்ம சுமத்திட முடியாது. காரணம் அவர்கள் சற்று விலகி இருப்பாங்க. அவங்க கொள்கைபூர்வமா வந்து கொஞ்சம் நெக்லிஜிபிள் இருக்கும். இவங்ககிட்ட அந்த இது இருக்குன்ற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையோ ஐயோ நமக்கு அணுக்கமானவங்க இப்படி செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நியாயம்தான். அவர்கள் தான் இதை செஞ்சுருக்கணும். செய்யலைன்றது வருத்தம் தான். வருத்தம்லாம் கிடையாது, குற்றம் தான். நம்மளை சொல்றது குற்றம் தான் சொல்கிறோம். நிச்சயமா ரொம்ப ஆழமாக, நேர்மையாக, வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வரலாற்று பூர்வமாக வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்கள் மேலான நம்முடைய நேயர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்துக்களையும் ஆழமாக எடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க. நல்லது, நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு பெருதனும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.